முதற்படு பாவி தேவர் கோபம் வருமே 310 முதல் அடி கடைசி அடி, முதல் அடி கடைசி அடி. குணப்படு பாவி தேவ கோபம் வருமே, இப்போ குணப்படு பாவி. சங்கீத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 85 ஒருவர் எழுந்து வாசிப்போம். சங்கீதம் 85 நல்ல ஜோரா வாசிப்போம். சங்கீதம் 85. கர்த்தாவே, நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்து யாக்கோபின் துன்ப நிலைமையை மாற்றினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடிவிட்டீர். உமது உக்கிரத்தை எல்லாம் நீக்கிவிட்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் கடவுளே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள எங்கள் இடத்தை ஆரம்பிக்கும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருக்கிறோ? தலைமுறையாக உமது கோபத்தை நீக்கி தீர்க்க பண்ணுகிறோ? உமது ஜனம் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய கடவுள் விளங்குவதை கேட்பேன். அவர் தமது ஜனத்துக்கும் தமது பக்தருக்கும் சமாதானம் கூறுவார். அவர்கள் மதிக்கேற்று திரும்பாதிருப்பார்கள். நமது தேசத்திலே மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்தன. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று யுத்தம் செய்தன. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கட்டும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நமது தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவர் முன் சென்று அவர் அடித்துள்ளவர்களை வழியாக கொள்ளும் என்றார். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழப்படும். வல்லமையான
அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியை ரத்தத்தில் இருக்க வைத்து கன்னிமாடத்தில் பிறந்து ஒன்றில் மாநிலத்தில் பாடப்பட்டு சிறுவில் ஆயத்தில் மறுக்கடல் காணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கருத்திற்கேறி கடவுள் வந்து பசத்தில் வச்சிருக்கிறார். அவரிடமிருந்து ஒரு மறைப்பது நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒருவாயிருக்கிற சபையும் பசுத்தமான ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். இன்னொரு பாடலை பாடி நாம் செய்திக்குள்ளாக நாம் செல்வோம். 628 எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, எந்த உள்ளம் தங்கும். 628 எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் மேலாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் மேலாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை விழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை விழாது காரும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. செய்திக்கு முன்னாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி அன்புள்ள இயேசு சாமி, இது உன்னதமான நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தீர சாமி. சோஸ்திரகத்தாவே, சோஸ்திரகத்தாவே, அப்பா சோத்திரப்பா, சோத்திரப்பா. இயேசு நாயகனே வாழ்ப்பா, எங்களுடைய உள்ளத்திலே வாழும் சாமி, எங்களுடைய உள்ளத்தை பாரும் சாமி. பாவக்கரைகள் நிறைந்த எங்களுடைய உள்ளத்தை நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. எங்களுடைய உள்ளத்தை குழந்தை உள்ளத்தை போல மாற்று ராஜா, மாற்று ராஜா நீர் வாரும் சாமி. நம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்க போகிறோம் சாமி. தேவனே, அதை எங்களுடைய உள்ளத்தை எங்களை அது குடமிடுகிற வசனங்களாக எங்களுக்கு விளங்க கற்பித்தார். நீரே காத்துக்கொள்ளும் சார். இந்த செய்தி கொடுக்கப்போற இந்த ஆடியோடு நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் இந்த நாமத்திலே உடைய பொற்பாத கெட்டி மன்றாடுவோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். வாங்க சார். என்ன சார்? கிறிஸ்துவர்களே, இந்த உபவாச கூடுதலுக்கு வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எப்பொழுது சொல்வது போல கர்த்தர் நமக்கு இந்த பெரிதான கிருபையை தந்திருக்கிறார். நம்முடைய வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் சொல்வது, வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் யாரா? வாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கிற பொருளை பேசுகின்ற என்னையும் கேட்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி சொல்றாரு? வாக்கியவான்கள். பொருளை நிச்சயமாக நாம் வாக்கியவான்கள் தான். ஏன்னா நம்முடைய திருச்சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் கூட நமக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் வெள்ளிதோறும் மாதத்தில் 2வது சனிக்கிழமை தோறும் நமக்கு மாத்திரமே இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். எனவே நாம் பாக்கியவான்கள். நான் முதல்ல என்ன சொன்னேன்? வசனத்தை கேட்கிறவர்களும். அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல வசனம் என்ன சொல்றது? காது உள்ளவன் கேட்கணும், தூங்கக்கூடாது. ஆலயத்துல வசனத்தை கேட்கணும். சிலருக்கு காது என்ன பண்ணது? கேட்காத காதும் இருக்கு. ஆனா கடவுள் நமக்கு நல்ல கேட்கிற காது கொடுத்திருக்கிறாரு. நாம் இந்த இடத்துல ஒருவேளை அசதியாகவோ அப்படி இருந்தோம்னா, உள்ள பேசுற என்ன நீங்க அசதி பண்ணல. யாரை அசதி பண்றீங்க? இந்த இடத்துல வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை, பிதாவை, இயேசு கிறிஸ்துவை நாம் அசதி பண்ணுவது போல ஆகிவிடும். நான் நிச்சயமாக என்னுடைய சுயமாக நான் எதையும் பேச போறது இல்லை. ஆவியானவர் என்ன பேச வேண்டும் என்று எப்படி உணர்த்துவாரு அப்படின்னா கேட்கலாம். அது அந்த பழக்கத்துல வந்தா தெரியும். அப்ப என்ன பேசணுன்றத ஆவியானவர் கொடுத்ததான் நான் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஒருவேளை இவ்வளவு நாட்களாக நாம் வசனத்தை கேட்கிறோம், அந்த பழக்கமா இருந்தாலும் கூட இந்த வசனத்தை பேசணும்னு சொல்லிட்டு உணர்ந்தது யாருக்கு தான் உணர்த்தணும்? ஆவியானவர் தான் உணர்த்தணும். ஒருவேளை ஆவியானவர் அப்படி வழியெடுத்து வரானால் அந்த வசனம் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுவதாக இருக்கும். எனவே தான் அந்த வசனத்தை ஆவியானவர் இது நமக்கு எழுதி கொடுக்கல. இப்ப நமக்கு நாளைக்கு சண்டேல என்ன பேசணுன்றது, என்ன பாட்டு பாடணுன்றது ஆல்ரெடி பிக்ஸ் ஆயிருக்கு. என்ன வசனத்தை வாசிக்கணும், என்ன செர்மன் கொடுக்கணுன்றது ஐஎல்சி மூலமாக பிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த நாட்கள்ல ஒரு உபவாச ஜெபத்திலோ இல்ல வெள்ளி மாலையில நாம் பேசுகின்ற காரியங்கள், பேசுகின்ற சத்தியங்கள் ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டதில்லை, குறிக்கப்பட்டதில்லை. ஆவியானவர் கொடுத்தாதான், ஆவியானவர் பயன்படுத்தினாதான், ஆவியானவர் அதற்கு தகுதிப்படுத்தினாதான் இந்த காரியங்களை நாம் தியானிக்க முடியும். இந்த நாளிலே கூட நமக்கு அநேக நம்ம சிறு வயதிலிருந்தே கேட்ட ஒரு சத்தியம், கேட்ட ஒரு கதையை கூட சொல்லலாம், ஒரு வரலாறு சொல்லலாம். அந்த காரியங்களிலிருந்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சில அதனுடைய ஆழங்களை நாம் நாளிலே நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார், கிருபை செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 32:26ஆம் வசனம். பொழுது விடுகிறது என்றார். அவனோ, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். இன்னொரு வாசி அதே. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அவனோ, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றார். செபிக்கலாம். பலனற்ற பாத்திரம் நானே, அழுதடைந்தே பல முறைதானே,
பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தே பலமுறைதானே, உங்கரம் தொட்டென்னை வளையும், உலகுக்கு உப்பாக மாற்றும், உங்கரம் தொட்டென்னை வளையும், உலகுக்கு உப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே, தேவனே தேவனே தூக்கியே காத்திடுவீரே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறைதானே, உங்கரம் தொட்டென்னை வளையும், உலகுக்கு உப்பாக மாற்றும், உங்கரம் தொட்டென்னை வளையும், உலகுக்கு உப்பாக மாற்றும். எங்கள் கண்மலை மீட்பர் மாறிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே குறுகியா இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆவியானவரே, பேசுகின்ற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் சுவாமி, உங்களுடைய வார்த்தைகளே எங்களிலே கடந்து வரட்டும். உங்களுடைய நாமமே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசித்த இந்த வசனம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வசனம் இல்லைங்களா? இது என்ன சம்பவங்க? இந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம் என்ன சார்? யார் இதை சொல்றது? என்னங்க? சத்தமா யாக்கோபு இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை யாருக்கு சொல்றாரு? கிட்ட சொல்லுங்க. நம்ம இன்ட்ராக்ஷன் தான். நம்ம என்ன நம்ம பேசினா தான் நமக்கு இந்த சத்தியங்கள் நம்முடைய ஆழமான மனதிலே பதிந்து விடும். யார்கிட்ட பேசுறாரு? இயேசு கிறிஸ்து கிட்ட இல்ல, ஒரு தூதன் கிட்ட இல்லைங்களா? ஒரு தூதன் கிட்ட யாக்கோபு சொன்ன வார்த்தை தான் இந்த வசனம். இப்படி சத்தியத்தை நம்ம அப்படி கொஞ்சம் சுருக்கமா சத்தியத்தை சொல்லி அதில் உள்ள ஆழங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இல்லைங்களா? ஈசாக்குடைய மனைவி பேர் என்னங்க? ரெபேக்கா. ரெபேக்காவுக்கும் ஈசாக்குக்கும் 2 பிள்ளைங்க. பெரியவர் பேர் என்ன? ஏசா. சின்னவர் பேரு யாக்கோபு. அப்ப ஏசா தலைச்ச பிள்ளையா இருக்கிறதுனால பொதுவாகவே அவருக்கு என்ன இருக்கு? சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த 2 பேர்ல பார்த்தோம்னா ஏசா யாருடைய செல்லம்? அப்பாவுடைய செல்லம். யாக்கோபு அம்மாவுடைய செல்லம் இல்லைங்களா? அப்ப யாக்கோபு ஈசாக்குக்கு ஏசா மேல ரொம்ப. அப்போ ஒரு நாள் ஏசா என்ன பண்றாரு? மகனே நீ வா, எனக்கு வயசாகி போச்சு, நான் சாக போறேன், நான் சாவதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன்? ஆசீர்வதிச்சிடுறேன். ஏன்னா அந்த நாட்களில் எல்லாம் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கவே இருக்காது. உதாரணமா சொல்லணும்னா, நோவாவின் காலத்துல ஜலத்துறையெல்லாம் முடிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றி நார்மலான வாழ்க்கைக்கு வரும்போது நோவா கொஞ்சம் திராட்சை ரசம் அதிகமாக குடிச்சு போதையில படுத்துட்டு போது அவருடைய நிர்வாணம், இந்த துணி விலகி நிர்வாணமா படுத்து கிடக்கும் போது அதுல 3 பிள்ளைகள் இல்லையா அவருக்கு? சேம், காம், யாபே. காம் அந்த நிர்வாணத்தை பார்த்துட்டு போய் அண்ணன் தம்பி கிட்ட இந்த மாதிரி அப்பா நல்ல போதையில நிர்வாணமா படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு நோவா என்ன பண்ணாருங்க? எழுந்து இப்போ அங்க பார்த்து மற்றவங்க சொன்னது யாருங்க? காம். சேம், காம், யாபேத் 2வது மகனாகிய காம் தான் பார்க்கிறாரு. அதை போய் மற்ற 2 பேருக்கு சொல்றாரு. அந்த 2 பேர் என்ன பண்றாங்க? தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்துக்கிட்டு பின்புறமாக பார்த்துக்கிட்டு அந்த அப்பா மேல நோவா மேல போட்டு மூடி அந்த நிர்வாணத்தை மறைக்கிறாங்க. அப்போ நோவா தெளிந்து எழுதுறதுக்கு பார்த்தோம்னா தன்னை ஒரு போர்வை போட்டு மூடிக்கிறாங்க. யார் இதை செஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது காம் தான் சொன்னான். அப்போ நோவா என்ன பண்றாரு? என்னுடைய நிர்வாணத்தை நீ மற்றவங்களுக்கெல்லாம் போய் சொல்லியிருக்கிற அப்படின்னு கோவம் வரும் இல்லையா?
மேல சாப்பிட்டாங்க? நாம் சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லல, கானான் சபிக்கப்பட்டிருப்பான். கானான் காமுடைய மகன், காமுடைய மகன் கானான். இவர் சொல்லும் போது பார்த்தது காமு, ஆனா சபிச்சது யாரு? கானான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க ஜலப்பிரளயம் எல்லாம் முடிஞ்சு 8 பேர் பூமிக்கு வந்தாங்க இல்லையா? அப்ப கடவுளாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த 8 பேரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்துட்டாரு. பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிச்சவங்கள மனிதன் நோவா என்ன பண்ண முடியாது, சபிக்கவே முடியாது. சபிச்சாலையும் அந்த சாபம் என்ன ஆகாது, பலிக்காது. எனவே அப்பதான் என்ன பண்றான்? அப்ப ராம் தப்பே பண்ணியிருந்தாலும் ராம் அவன் சபிக்கல, உன் மகன் சபிக்கப்பட்டிருப்பான், கானான் சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு சாபம் சொல்றாரு. அது போல இந்த ஈசாக்கு, முற்பிதாவாகிய ஈசாக்கு கூட ஒரு சாபமோ இல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணியாச்சுன்னா என்ன, அது நிலையாக அது ஆசீர்வாதம், நிலையாக அது சாபம். எனவே மகன் என்ன, அவனை ஆசீர்வதிக்கட்டும், நீ போய் நல்ல வேட்டையாடி, ஏன்னா இவரு ஏசா வந்து நல்ல வேட்டையாடுவார், நீ போய் நல்ல ஒரு மிருகமோ இல்லை நல்ல பறவையோ வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வா. அப்புறம் அதை சாப்பிட்டு நல்ல திருப்தியாகி நல்ல திருப்தியான மனசோடு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு சொல்றாரு. ஏசாவும் இதை கேட்டு கடந்து போறாரு. அடுத்த ஒரு கேரக்டர் வராங்க, அப்பா அம்மா இல்லையா? அம்மாவுக்கு யார் பெட்டு? யாக்கோபு பெட்டு, நல்ல செல்லம், அம்மாவுக்கு சின்ன பிள்ளை செல்லம். அப்ப ரெபேக்கா என்ன பண்றாங்க, யாக்கோபு கூப்பிட்டு, உங்க அப்பா வந்து உங்க அண்ணன் இதை சொல்றத இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். கேட்டேன், நீ என்ன பண்ணு, உன் மந்தைக்கு போ. யாக்கோபு வந்து ஆடு வைக்கிறவர், உன் மந்தைக்கு போய் நல்ல குட்டி ஆடை எடுத்துன்னு வா. உங்க அப்பாவுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் உனக்கு சமைச்சு தரேன், நீ எடுத்துட்டு அப்பாட்ட போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு, இல்லம்மா அப்பா என்னை கண்டுபிடிச்சிடுவாரு, என்னை கண்டுபிடிச்சு ஆசீர்வாதத்துக்கு பதில் என்னை சமைச்சிடுவாரு. அப்புறம் ரெபேக்கா என்ன சொன்னாங்க, உன்மேல் ஒரு சாபம் என் மேல் வரட்டும், நான் சொல்றத மாத்திரம் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, நல்லா சமைச்சு யாக்கோபு கிட்ட கொடுத்து அனுப்புது. யாக்கோபு கிட்ட கொடுத்து அனுப்பின உடனே அவர் போறாரு. போயிட்டு அந்த யாக்கோபு, அந்த சம்பவம் நமக்கு தெரியலையா, அவர் சாப்பிடுறாரு. ஆனா சாப்பிடுறதுக்கு முன்ன ஒரு இது கேட்கிறாரு. 27ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 27 15ஆம் வசனம் நினைக்க படிங்க. இல்ல 27ஆம் அதிகாரம் 15 16 வசனம் 27 அதுதான் இல்ல, நீ யாருன்னு கேட்பாரு பாருங்க. 18 படிங்க. அப்ப அங்க படிங்க. அப்ப அங்க என்ன நடக்குது, அவன் சாப்பாடு கிட்ட போறான், போயிட்டு என் தகப்பனே கூப்பிடுறான். கூப்பிடும் போது அப்புறம் அடுத்து தொடர்ந்து வரும்போது சொல்லுவாரு, குரலுக்குள்ள யாருடைய குரல், யாக்கோபுடைய குரல், கைகளோ என்ன தடவி பார்க்கிறாரு. இவன் கூப்பிட்ட உடனே யாக்கோபுடைய குரல் இவருக்கு தெரிஞ்சிச்சு. என்ன கிட்டே அப்போ செக் பண்றதுக்கு என்ன பண்றாரு, கிட்ட வா என்னை முத்தம் செய் அப்படின்னு சொல்லும்போது அவனை தழுவி பார்க்கிறாரு. தழுவி பார்த்தா அவனுடைய கையெல்லாம் என்னவா இருக்கு, ஆட்டு மயிலுடைய ரோமங்கள் அப்படி நிறைய இருக்கு. அதே மாதிரி வாசனை பண்ணி பார்த்தாக்கா ஸ்மெல் பண்ணி பார்க்கிறாரு. ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷர்ட் யாருடைய ஷர்ட் எடுத்து போட்டு போறான், வஸ்திரம் அண்ணனுடைய ஏசாவுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு போறான். அப்ப ஈசாக்கு என்ன சொல்றாரு, குரலுகளோ யாக்கோபின் குரல், ஆனா கைகளோ ஏசாவின் கைகள். இந்த வாசம் யார் எப்படி இருக்குன்னாக்கா, வனத்தோடைய நம்ம நெற்பயிர் போறோம் இல்லைங்களா, நெற்பயிர் பக்கம் போயிருக்கீங்களா, அப்படியே சூப்பரா ஒரு வாசனை வரும். இந்த நெல் நல்ல கதிர் விட்டு பார்த்தோம்னா அருமையா ஒரு வாசனை வரும் இல்லையா? அப்ப வனத்தின் வாசனையா இருக்குது. குரல் யாக்கோபின் குரல், என்னுடைய கைகள் ரோமம் நிறைந்த ஏசாவின் கைகள், என்னுடைய வஸ்திரத்தின் வாசம் எப்படி இருக்குது, வனத்துல சுற்றி திரிந்த ஏசாவின் வஸ்திரம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறை கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்றாரு, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அவனை அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் நடக்கிற அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். இப்போ அந்த
அனுப்பிச்சாரு. இவர் எங்க போறாரு? தாய் மாமன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போறாரு. லாபானுக்கு பார்த்தா 2 மகள்கள். பெரியவள் பேர் என்ன? லேயா. சின்னவள் பேரு ராகேல். இந்த 2 பேர்ல சின்ன மகள் ராகேல் ரொம்ப சௌந்தரியம் உள்ள அழகா இருக்கு. அப்போ யாக்கோபுக்கு சின்ன மகள் மேல ஒரு ஆசை வருது. ஆசை வந்து அவங்க மாமன்ட்ட போய் கேட்கிறாரு, மாமா எனக்கு இந்த சின்ன பிள்ளை பிடிச்சிருக்குது, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்போ லாபான் விதித்த கட்டளை என்னங்க? 7 வருஷம் நீ எனக்காக ஆடு மேய்ச்சி என்னுடைய மந்தையில நான் காத்துக்கொள்ள, சின்ன பிள்ளைய உனக்கு கொடுக்குறேன் சொன்ன. 7 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு. அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இரவில் அவனுடைய திருமணம் நடக்குது. ஆனா லாபான் யார மனைவியா கொடுத்துறாரு? லேயாள், மூத்த மகளாகிய லேயாள யாக்கோபுக்கு மகளை கொடுக்குறாரு. காலையில பார்க்கும்போது தெரிஞ்சு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது ராகேல் இல்லை, நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம், லேயாள நம்ம கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமன் போய் சண்டை போடுறாரு லாபான் கிட்ட. என்ன மாமா, நான் சின்ன பிள்ளைக்காக தானே, ராகேலுக்காக தானே செஞ்ச வேலை செஞ்சேன், நீ லேயாள இப்படி ஏமாத்திக்கிட்டு. அப்ப லாபான் சொல்றாரு, ஏப்பா ஊர் வழக்கத்தின்படி முதல் பெரிய பிள்ளை கல்யாணம் பண்ணணும், சின்ன பிள்ளைக்கு அப்பதான் கல்யாணம் பண்ணணும், இப்ப கூட ஒண்ணு கேட்டு போயிடல, இன்னொரு 7 வருஷம் எனக்காக ஆடு மெய்ய. அப்ப என்ன பண்றேன், சின்ன பிள்ளையும் உனக்கே கொடுக்குறேன். அப்ப மறுபடியும் சின்ன பிள்ளைக்கு வேலை செய்யற, ராகேலுக்காக வேலை செய்யறாரு. மொத்தம் 17 வருஷம். அதுக்கப்புறமும் ஒரு 7 வருஷம் வேலை செய்யறாரு. அதற்கப்புறம் பார்த்தா அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது. உன் சொத்து அதிகமாயிடுச்சு, என்ன நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கர்த்தருடைய கிருபை யாக்கோபின் மேல் இருந்ததுனால இந்த லாபான் என்ன சொல்றாங்க, யாக்கோபுக்கு புள்ளி ஆடு உண்டுன்னு சொன்னாக்கா அந்த வருஷம் ஃபுல்லா என்ன மாதிரி குட்டி தான் போடுது, புள்ளி குட்டி தான் போடுது. இல்ல வரியா இருக்கிறது உன்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வருஷம் ஃபுல்லா புள்ளியான வரியான ஆடு தான். இது கர்த்தருடைய கிருபை யாக்கோபின் மேல நடக்கும் இல்லைங்களா? அப்படினால யாக்கோபுக்கு செல்வம் ஆடுகள் பெருத்து போச்சு. அப்ப லாபான் குமாரன் என்ன பண்றாங்க, நீ எங்க அப்பாவை நீ ஏமாத்துற, எங்க அப்பாவை ஏமாத்தி என்ன பண்ணிக்கிட்ட, சொத்து சேர்த்துக்கிட்ட, ஆடு மாடுகள் உனக்கு அதிகமாயிடுச்சு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு தகராறு பண்றதுனால யாக்கோபு என்ன பண்றாரு, சரி வேண்டாம், நானு உன் சொத்து முழுதாக இருக்கட்டும், என் சொத்தை பிடிச்சு நான் தனியா போயிடுறேன், எங்க அப்பா விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. கிளம்பி வரும்போது கூட அந்த விரோதி யார் இருக்கிறாரு, யாக்கோபுக்கு ஏசா இருக்கிறார். ஏசா என்ன பண்றாரு, இவரு சேஷ்ட புத்திரத்தை வாங்கிட்டு உடனே, அதுக்கப்புறம் தகப்பட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உடனே அவரோட ஏசா என்ன சொல்றாரு, என்னைக்கு இருந்தாலும் நீ திரும்பி தானே வரணும், நீ வரும் நாளிலே அவனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துக்கிறார். இந்த வார்த்தை யாக்கோபுடைய மனசுல இருந்துட்டு இருக்கிறதுனால யாக்கோபு என்ன பண்றாரு, ஏசாக்கு ஒரு தனி ஆடு மாடுகள், அதுக்கப்புறம் லேயாளுடைய எல்லா குமாரர்கள், அதுக்கப்புறம் ராகேல் இவருக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா, ராகேலை தான் கூட அடுத்து போறாரு. அப்போதான் ஒரு இரவு அந்த பெத்தேலில இந்த சம்பவம் நடக்குது. ஏன்னா போகும்போது யாக்கோபுடைய அந்த பெத்தேல் என்ற இடத்துல என்ன பண்றாரு, ஒரு கல்லு வச்சு படுக்கிறாரு. படுக்கும்போது ஒரு சொப்பனம் காண்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குவதுமாய ஒரு கனவு காண்றாரு. கனவு கட்ட அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் மறுபடியுமாக அந்த ஒரு தூணை ஒரு கல்லை வச்சு அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணார் இல்லையா, அதே இடத்துல வந்து ராத்தாங்கிறார். ராத்தாங்கும் போது நித்திரையில இரவில ஒரு தூதனை இவரோட ஜெபம் பண்ணுவார் இல்லையா, அந்த பயத்து நிமித்தமா கடவுளத்துல ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது ஒரு தூதன் வந்து யாக்கோபோடு இடைப்படுறாரு. இடைப்பட்டு அப்ப அந்த தூதன் என்ன பண்றாரு, அவங்களுக்குள்ள போராட்டம் நடக்குது. யாக்கோபுக்கும் தூதனுக்கும் அவருடைய தூதனுக்கும் போராட்டம். நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தின் மேலே குறியா இருக்கு. இந்த தூதன் என்ன பண்றாரு, பலவந்தப்படுத்துறாரு, அதாவது கட்டாயப்படுத்தணும்னு அந்த தூதன் என்ன பண்றாரு, எப்ப பொறுப்பு தூதனுடைய சட்டம் என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இரவுல அசுத்தாவிகள் உலாவும், எது வரைக்கும் உலாவும் சொல்லி எல்லாம் கேள்விப்படுறீங்களா? முஸ்லீம் 5 மணிக்கு தொழுகை நடத்துவாங்க இல்லைங்களா, ஒரு ஊர்ல சொல்லுகின்ற பழக்கம். அந்த தொழுகை நடத்தும் போது அந்த ஆவிகள் எல்லாம் போயிடுமா, ஓ விடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஓடுமா. அந்த மாதிரி விடிய இந்த தூதன் கூட என்ன சொல்றாரு, விடிய போகுது, இரவில் தான் நாங்க கிரியை செய்கிறோம் அன்னைக்கு தூதன் சொன்னது. அப்ப விடிய போது நாங்க போகட்டும், என்ன விடு அப்படின்னும் போது அப்பதான் யாக்கோபு என்ன பண்றாரு, நான் உண்மை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடு அப்படின்ற அந்த விவாதம் நடக்குது. இது சரிதான் இல்லைங்களா? அப்புறம் அவரு யாக்கோபுடைய தொடைய விடுறாரு.
அதெல்லாம் இருக்குது. அதே போல இந்த சம்பவத்துல சில ரகசியங்கள், இது நம்ம கதையா இவ்வளவு நாள் நம்ம கேட்டுருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகம்ன்றது ஒரு உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா இல்லையா. இப்போ பெரிய பிள்ளைக்கு எப்பவுமே 2 கொடுப்பாங்க இல்லைங்களா. பெரிய பிள்ளைங்க ஒரு வீடு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பாகம் தலைச்ச பிள்ளைக்கு போகும். இது உலகத்தின் வழக்கம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்பது, ஏன்னா இவர் ஏசா என்பவர் தலைப்பிள்ளை, முதல் பிள்ளை. அப்ப அந்த உலகத்தின் ஆசீர்வாதமாகிய அந்த சேஷ்ட புத்திர பாகம் யாருக்குள்ளது? ஏசாக்குள்ளது. அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு மேல யாருக்கு கண்ணு? யாக்கோவுக்கு. இந்த சேஷ்ட புத்திர பாகம் அண்ணனுக்கு போயிடக்கூடாது. ஆனா கர்ப்பத்தில் இருக்கும்போது கடவுள் என்ன பண்றாரு? இந்த சேஷ்ட புத்திர பாகம் இளைய மகனுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இவர் யாக்கோபு சும்மா இருந்தா கூட கடவுள் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை யாருக்கு சேர்த்திருப்பாரு? யாக்கோபுக்கு சேர்த்திருப்பாரு. ஆனா இங்க யாக்கோபு ஒரு தந்திரமான விஷயத்துல அதை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாரு. என்ன முடிவு பண்றாருன்னா, ஏசா காட்டுக்கு போய் வேட்டையாடி திரும்பி வர, திரும்பி ஒரு பார்த்தோம்னா அவருக்கு பசி தாகம் அதிகமாயிடுச்சு. அதிகமாகி எப்படி அதிகமாயிடுச்சுன்னா, உயிர் போற அளவுக்கு அந்த அவருடைய தாகமும் பசி ஏசாவுக்கு உண்டாயிடுச்சு. அப்ப அவர் போய் என்ன கேட்கிறாரு? அப்போ அந்த பசியா வரும்போது யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்காரு? கூழை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போது ஏசா கேட்கிறாரு, அந்த கூழ்ல எனக்கு கொஞ்சம் குடிக்க கொடு. ஏன் குடிக்க கொடுன்னா, என் ஜீவன் போகிறது, நான் செத்து போயிட போறேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடலன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த யாக்கோபு என்ன பண்றாரு? சரி, நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன், நீ எனக்கு என்னத்தை கொடு? என்னங்க சொல்லுங்க. உன் சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு விற்று போட்டா நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது அப்படி நம்ம படிக்கணும் இல்லைங்களா. அவர் கூழ் மத்தனம் கொடுக்கலைங்க. 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு கேட்டது, ஏசா கேட்டது கூழ். ஆனா யாக்கோபு என்னத்தை கொடுத்தாருன்னு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பருப்பு கலந்த அந்த குழம்பையும் கொடுத்தார். இது ஏசா கேட்டது. என்ன கேட்டாரு? கூழ் கொடுன்னு எனக்கு கேட்டாரு. அந்த கூழ் கூட எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா 30ஆம் வசனம் படிங்க. அதே அதிகாரத்துல அதை கண்ட ஏசா யாக்கோபினிடம், களைத்திருக்கு, சிவப்பான பதார்த்தத்தை சாப்பிட கொஞ்சம் தா என்றார். போதும். அந்த பதார்த்தம் எப்படி இருந்துச்சுங்களா? எப்படி சார் இருந்துச்சு அந்த பதார்த்தம்? இப்பதானே படிச்சீங்க. அவன் ஒரு கூழ் காய்ச்சி இருக்கிறான். அந்த கூழ் என்ன கலர் இருந்துச்சுங்களா? சிகப்பான அந்த பதார்த்தத்திலே எனக்கு கொஞ்சம் குடுன்னு ஏசா கேட்கிறாரு. ஏன்னா பசியா இருக்குது, நான் சாக போறேன், என் ஜீவன் மீட்கப்படணும்னா நீ காய்ச்சிட்டு இருக்கிற பாரு சிகப்பான கூழ், அந்த கூழ் இருந்து எனக்கு குடுன்னு சொன்னோன்னே யாக்கோபு கொடுத்தது என்னங்க? 34ஆம் அதிகாரம். அப்போ ஏசா கேட்டது வெறும் கூழ். ஆனா யாக்கோபு கொடுத்தது அப்பத்தையும் சிகப்பான, என்னங்க இது புரியும்? அப்பமும் சிகப்பான கூழுனா என்ன புரியுதுங்க? அப்பமும் திராட்சை ரசமும். ஒரு உடன்படிக்கை யாக்கோபு கிட்ட இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தில் இருக்கிற அப்பமும் திராட்சை ரசமாகிய உடன்படிக்கை யாக்கோபு கிட்ட இருக்குது. ஆனா யாக்கோபுடைய சிந்தையில எதுல இருக்குதுங்க? பூமியின் ஆசீர்வாதமாகிய சேஷ்ட புத்திர பாகத்துல இருக்குது. இதுதான் நமக்கு சத்தியம். இவ்வளவு நாட்களாக நம்ம கூடு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சோம்னா, இல்ல மற்றவர்களுடைய செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கும் போது கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற காரியம் என்னக்கா, ஏசா கேட்டது கூழ், யாக்கோபு கொடுத்ததோ அப்பமும் சிகப்பான ஒரு பதார்த்தத்தை அவர் கொடுக்கிறார். அந்த சிகப்பான பதார்த்தம் தான் நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற திராட்சை ரசம், அவருடைய ரத்தம். இது யாருக்கு இருந்துச்சுன்னாக்கா இஸ்ரவேல் கிட்ட இருந்துச்சு. அந்த இஸ்ரவேல் என்ன பண்ணிடலாம், அதோடைய ஆசீர்வாதம் புரியாம அந்த கடவுளுடைய பரலோக ராஜ்யத்தின் உடன்படிக்கையாகிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எனக்கு யாருக்கு கொடுத்துறான்? ஏசா கிட்ட கொடுத்துறான். ஏசா ஆக்சுவலி பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவன். யாக்கோபு ஆக்சுவலி பரலோகத்தின் திட்டமாகிய இஸ்ரவேல் என்கிற அவருடைய ஜனமாகிய அவருக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்பமும் இந்த சிகப்பான
பதார்த்தமும் இதை உணராத யாக்கோபு என்ன பண்றான், அதை எடுத்து புறஜாதியாகிய கடவுளுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதம் இல்லாத யாக்கோபு கிட்ட அந்த உடன்படிக்கையை விற்று கொடுக்குறான் இல்லைங்களா? இப்போ இந்த விற்று அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தான், நேரா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு யாக்கோபு போறான். அப்ப நான் முன்னாடியே சொன்னேன், ஈசாக்கு யாக்கோபு ஒருத்தவங்க என்ன கேட்கிறாரு, மகனே நீ யார்? அப்பான தந்தையே தகப்பனே கூப்பிடுறான். அப்ப ஈசாக்கு என்ன கேட்கிறாரு, மகனே நீ யார்? அப்ப மகனே நீ யாருன்னு சொல்லும் போது யாக்கோபு என்ன சொல்றாங்க, நீ தகப்பனே உடைய மூத்த மகனாகிய ஏசா நானு அவன் சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு அதுவும் உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக என்ன பண்றான், தன்னுடைய பெயரை என்ன பண்ணிடுறான், தகப்பன் கிட்ட மாற்றி ஏசா அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கிற. முதலாவது அவனுடைய அவனுக்கு ஆசீர்வாதத்தையே நாடுற ஒரு குணம் யாருடையது, யாக்கோபு. முதலாவது தேடின ஆசீர்வாதம் ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிக்கணும். இந்த உலகத்தின் அந்த பங்கு அண்ணனுக்கு போயிருக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட தான் இருக்கணும், ஏன் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தனக்கிட்ட இருக்கிற அந்த அப்பத்தையும் தாங்கிட்ட இருந்த அந்த சிகப்பான அந்த பதார்த்தத்தையும் யாக்கோபுக்கு விற்று போறான். இது முதலாவது அவன் செய்த காரியம். அதே போல அடுத்தது அங்க அப்பா கிட்ட போறான். அப்பா கிட்ட போயிட்டு தகப்பனே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அப்பா கேட்கிறாரு, உன் பேரு என்ன மகன், நீ யாரு? அப்பா நான் உங்களுடைய மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லி, முதலாவது திருட்டளவா ஒரு ஒரு வஞ்சகத்தினால ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறான். இங்க ஒரு பொய்யை சொல்லி, நான் உடைய மகனாகிய ஏசா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லி அந்த மூத்த மகனாகிய ஏசாக்குள்ள ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிறான். அப்போ ஏசா மறுபடியும் வந்துடுறான். வந்துட்டு தகப்பன்கிட்ட கதறான், தகப்பனே ஐயோ மகனே நீயா, உங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் யார் வாங்கிட்டு போயிட்டான், உன் தம்பியாகிய யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டான், எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். அப்ப கதறான், தகப்பனே இதான் உங்ககிட்ட இருக்கிறதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஈசாக்கு சொல்றாரு, மகனே நீ உன் பட்டயத்தினால பிழைப்பாய். எதில் பிழைப்பா? அதனால தான் இன்னைக்கு கூட ஏதோமியர்கள், ஏசா என்பவர்கள் ஏதோமியர்கள் இன்னைக்கு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட்டயம் அவன் கையில இருந்துகிட்டே இருக்கு. அப்ப கூட இது எல்லாம் ஆசை யாக்கோபு கொடுத்த ஈசாக்கு யாக்கோபு இது ஏசாக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. மகனே நீ உன் தம்பியை தான் உன் சகோதரனை சேமிப்பாய், ஆனா உன் நேரம் உன்னுடைய நேரம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற முகத்தடியை என்ன பண்ணிடுவ, முறிச்சு போட்டுருவ. அப்போ என்ன சொல்ல வருதுனாக்கா, ஏசாக்கு யாக்கோபின் மூலமா ஒரு நுகத்தடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, நீ என்னதான் பெரியவனா இருந்தாலும் நீ யாரதான் சேவிக்கணும், என்னதான் சேவிக்கணும், தம்பியாகிய நான் சொல்ற மாதிரி எனக்கு நீ கீழ்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற அந்த அந்த கருத்து என்னன்னாக்கா, உலகத்தில் இப்ப பெரிய தலை சிறந்த ஞானிகள் யாரு, இஸ்ரவேலர்கள் தான். இன்னைக்கு கூட அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் சுற்றி அந்நிய படைகள் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து எப்பவும் அந்த இஸ்ரேல் தேசத்தின் மேல குண்டு போட்டு சுத்தமா அடிக்கிறதுக்கு எல்லா காரியங்களும் நடைபெற்று இருக்கிறது. அந்த காசா யுத்தம் ஆச்சு இல்லையா? இப்போ இஸ்ரேல் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நாங்க இப்ப நம்ம சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, நம்ம ஏன் ஐடி கார்டு, நம்முடைய ஆதார் கார்டு கிழியாம பாதுகாப்பா இருக்கணும், என்ன பண்ணுங்க நம்ம பண்றோம் என்னங்க சொல்லுங்க. அதான் ஒரு லேமினேஷன் பண்ணி பாலித்தீன் கவர்ல ஒரு லேமினேஷன் பண்ணி அந்த அட்டையை நம்ம காத்து போறோம் இல்லையா, அது எவ்வளவு நாள் கழிச்சுன்னா அந்த லேமினேஷன் வச்சு அது புதுசாக அந்த மாதிரி இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க உலகத்துக்கு. என்னன்னாக்கா, இந்த இஸ்ரேல் தேசத்தை நாங்கள் லேமினேஷன் பண்ண போறோம். லேமினேஷன் இஸ்ரேல் தேசத்தை முழுசையுமே அது பாலித்தீன் கவர்னால் இல்லை, வேறு ஒரு டெக்னாலஜி மூலமாக எங்க தேசத்துல பாலித்தீன் கவர் சுத்துறது போல
லேமினேஷன் பண்ண போறோம். அப்ப அந்த லேமினேஷன் பண்ணியாச்சுன்னா ஒரு ஏவுகணை கூட இஸ்ரேல் தேசத்து மேல வரவே வராது. அந்த வராத மாதிரி நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் வேற ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட், லேசர் சொல்றீங்களா, அந்த லேசர் அப்படி பண்ற இது மூலமாக நாங்கள் ஒரு பெரிய லேமினேஷனை செய்ய போறோம். அமெரிக்கா அடிச்சாலும் சரி, ரஷ்யா அடிச்சாலும் சரி, எப்படிப்பட்ட வல்லரசு அடிச்சாலும் சரி, ஒரு குண்டு கூட எங்கள் இஸ்ரேல் தேசத்தின் மேல விட முடியாது. அப்படி நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை லேமினேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கூட தலை சிறந்த ஒரு தேசம் அது எதுதான்? இஸ்ரேல் தேசம் தான். அதற்கு விடுதலை கொடுத்தாங்க இல்லைங்களா 1948. 1918 இஸ்ரேல் தேசம் எல்லா ஜனங்களும் அங்கே போலான்னு சொல்லிட்டாங்க. 48 அதுக்கு விடுதலை கொடுத்தாங்க. இஸ்ரேல் என்பது நீங்க தேசமா கருதிக்கலாம். அடுத்த நாளே 6 நாடு அதுக்கு விரோதமா போர் செஞ்சாங்க. போர் செஞ்சு 2 வாரம் அந்த போர் நடக்குது. அப்பதான் விடுதலை பெற்ற இஸ்ரேல் அந்த 6 தேசத்தையும் ஜெயிச்சு நான் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க. அப்ப இன்றைக்கு கூட அந்த இஸ்ரேல் தேசம் அப்படியாக வல்லமையாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாகவே காணப்படுது. அப்போ ஈசாக்கு என்ன சொல்றாரு? ஏசாவுக்கு, மகனே, தகப்பன இஸ்ரேல் தேசம் தான் பெருசா இருக்கும், இஸ்ரேல் தேசம் தெளிவா இருக்கும், ஆனா உனக்குன்னு ஒரு நேரம் வரும். ஏசாவுக்கு என்ன சொல்றாரு? உனக்குன்னு ஒரு நாள் வரும், அந்த நாளிலே உன்னுடைய சகோதரனுடைய முகத்தடியை நீ முறித்து போடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஈசா கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் யாருன்னாக்கா நமக்கு தான். ஏசா புரஜாதிகள் இல்லையா? அந்த ஏசாவுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வருதுனாக்கா நமக்கு வருது. ஏன்னா அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்ட ஜாதி எந்த ஜாதி? புரஜாதியாகிய நமக்கு, புதிய திருச்சபையாகிய, புதிய ஏற்பாட்டின் திருச்சபையாகிய நமக்கு தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது உண்டா? அப்பமும் ரசமும் சிஸ்டம் இஸ்ரேலுக்கு உண்டான இல்லை. அவங்களுக்கு இது இன்னைக்கு கூட இதுதான் பலிதான். ரட்சிப்பே அதுதான். அவங்க இன்னும்